ஹாய் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோகன்ஜி லாசரஸ் அவர்கள் எப்படி வேதத்தை புரட்டி போடுறாருன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலைமையில கஷ்டத்துல இருக்கிறீங்களா? எல்லா பக்கமும் என்ன நெருக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, என்னை முடக்கிறதுக்கு நினைக்கிறாங்க, உள்ளத்துல ஒரு கலக்கமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு தான் இன்னைக்கு பேசுகிறார். வேத புஸ்தகத்துல பவுல் என்கிற தேவ மனிதர் ஆண்டவருக்காக ஒளி செய்தவர். அவர் ஒரு அனுபவத்தை சொல்றார் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4:8 வசனத்தில், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறது இல்லை. எல்லா பக்கத்திலும் நாங்க நெருக்கப்படுகிறோம். பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு எல்லா பக்கத்திலும் நெருக்கம், ஆனா நாங்க ஒடுங்கி போகிறது இல்லைன்னு சொல்றார். தைரியமா சொன்ன சாத்தானே, நீ எல்லா பக்கத்துல என்னை நெருக்கி, என்னை ஒடுக்கி, என்னை முடக்கி போட்ட நினைச்சாலும் முடங்கிடலாம் மாட்டேன், நாங்க ஒடுங்கெல்லாம் போக மாட்டோம், நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு அப்படி தைரியமா சொல்லுங்க. பிசாசு நடுங்கிறோம். இப்ப இவர் பேசுறதை கேட்டிருப்பீங்க. வேதத்தை ஒழுங்கா படிக்காம அறகுறையா வளர்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்ப மோகன்ஜி லாசரஸ் பேசுனது இருந்தது. வேதத்தை படிக்கும்போது ஒரு வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா, அந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்க சில வசனங்களையோ இல்ல பின்னாடி இருக்க சில வசனங்களையோ படிச்சாதான் அது என்ன பொருள்ல வருது அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வெறும் அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அது என்ன பொருள் சொல்லுது அப்படின்னு சொல்றது சரியான போதனை கிடையாது. 2 கொரிந்தியர் 4:8 வசனத்துல பவுல் எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா, அவர் சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஆசாரியர்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் சேர்ந்து அவரை சுவிசேஷம் அறிவிக்க விடாம தடுத்தாங்க, கூப்பிட்டு எச்சரிச்சாங்க, ஜெயில போட்டாங்க, அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க. இப்படி சுவிசேஷம் சொல்ல விடாம தடுத்ததை தான் பவுல் இங்க எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த துன்பம்லாம் நடந்த போது கூட நாங்க மனசை உற்றாம நாங்க விசுவாசத்தோட தொடர்ந்து நாங்க ஊழியம் பண்ணோம் அப்படின்றத இங்க பவுல் சொல்றாரு. நம்மளுடைய மோகன்ஜி லாசரஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வசனம் நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸை பத்தியும், பிசாசு நம்ம லைஃப்ல எப்படி எல்லாம் ப்ராப்ளம் கொண்டு வரான் அப்படிங்கறத பத்தி இந்த வசனம் பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த வசனம் சிலுவை பாரத்தை பத்தி மட்டும்தான் பேசுது. நம்ம லைஃப்ல பர்சனல் ப்ராப்ளம் எதனால வருது, அது பிசாசால வருதா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வசனம் பேசல. இவர் ரொம்ப அழகா வேத புரிதலே இல்லாம வேதத்தை புரட்டி போடுறாரு. இதுல இருந்தே ரொம்ப தெளிவா தெரியுது இவர் ஒரு கள்ள போதகர்னு. இவருடைய போதனைகளை கேட்காதீங்க, இவரை குறிச்சு கவனமா இருங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி.